இப்போ விருகம்பாக்கத்தில் கூட ஒரு தாவேக்கால போட்டு அடிக்கிறான் ஒருத்தன், பளிச்சுன்னு அடிக்கிறான், ரத்தம் சிந்துது, சேர் உடையுது, எல்லாம் போட்டு அடிக்கிறான், பாதுகாப்பே இல்லை. ஏன்னா அடிக்கிறவனும் தாவேக்காரன். அது காரணம் திமுக. அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டு அது காரணம் திமுக. நாங்க சும்மா சொல்லுவோம் திமுக. ஓ அப்படியா? மற்ற மாதிரி வரும் டக்குன்னு மைக்கு அப்படியே போடியை திருப்பி புசிட்ட வச்சு கூட்டணிக்கு யார் வருவான்னு கேட்டேன். இன்னா மாநாடு நடத்த போறோன்னே எங்க தலைவருக்கு இவர் தான் பாக்குறாரு, இவர் உங்கள்கிட்ட சிறப்பா சொல்லினாரு, அதனால இவர் தான் உங்களுக்கு பேசுவாருன்னு அவர் போடியம் திருப்பினார். மறுபடியும் போடியம் திருப்புறாங்க கூட்டணி பத்தி. எங்க தலைவர் போடியம் பத்தி எங்க தலைவர் கூட்டணி பத்தி அவர் பேசுவாரு, எனக்கு கேட்காதீங்கோ, இவராண்ட கேளுங்கன்னு உலகத்திலேயே ஒரு பொதுச் செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளரை கோத்துறான் பிரஸ் மீட்டை சந்திக்க தெரியாம திருட்டாங்க. இந்த மாநாடுக்காக ஆவலா காத்து நிற்கிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு. பல அட்ராசிட்டிஸ் நடக்க போகுது. அது என்ன நம்பர்னு தெரியல. 4998 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது ஒரு டிஎன் ட்ரோல், ஸ்ட்ரெயின்ஜ் டாக்ஸ், பொலிட்டிக்கல் எக்ஸ்போவின் ஆங்கர் அண்ட் அவரே அதை ஓன் பண்ணக்கூடிய ஒரு நபர். இது மாதிரி 3 சேனல்லையும் மாறி மாறி ஏகப்பட்ட விஷயங்களை, இன்றைக்கி சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை அக்கறையோடும் மிக அது ஒரு பொறுப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தான் மிக சேகுவாரா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். இன்னைக்கு எனக்கு இது 9வது வீடியோ. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, சொன்னோன்னா உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஏயா இந்த மாதிரி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்னு ஒன்று கேள்வி கேட்பாங்க. நாங்கள் சின்ன திரையில் போடுறோம், விஜய் பெரிய திரையில் போடுறாரு, அவ்வளோதான் வித்தியாசம். ஆமாம், அது ஆனால் அது அந்த அந்த வீடியோ போட்டு நம்ம சம்பாதிச்சு உனக்கு வைக்கமா. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வேலைக்கு தான் வந்திருக்கிறோம், இந்த வேலைக்கு வீடியோ போட்டு சம்பாதிச்சு தான் செய்வோம். அது இப்படி ஒரு வீடியோ போடுறீங்க, உனக்குலாம் வைக்கமா இல்லை, வேறு என்ன வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்க? அடையாறு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தண்ணீர் ஓடுகிறது இப்படி ஏதாவது சொல்லணுமா என்ன? யாரும் பார்க்க மாட்டாங்க. தெய்வ கீதம் இன்று காலை 6 மணிக்கு ரிஷப நேயர்கள் அனைவரும் கிழக்கு திசை நோக்கி இப்படி போட்டா பார்ப்பாங்க. ஸோ எனக்கு அதனால நான் என்ன பண்ணேன், எப்போயா அதனால் காமெடி சேனல்லாம் எப்போயாவது உட்காந்து பார்ப்போம். நம்ம காமெடிக்கு பெரிய ஃபேனு, ரொம்ப எப்போவுமே அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு சேனல் ஸ்வாப் பண்ணும்ல, ஸ்வாப் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு நியூஸ் வருது, பக்கத்தில் உடனே அடுத்தது ஒரு காமெடி மாதிரி. ஆமாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இது நியூஸ் என்னென்னா, விஜய் அவர்கள் சேலத்தில் மாநாடு போடுறாரு வர்ற 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே நியூஸ் அடுத்தது காமெடி சேனல் என்ன வருதுன்னா, ஹலோ டெல்லியா 10ஆம் தேதி சேலத்தில் மாநாடு அப்படின்னால என்ன எங்கேயோ சிங்க் ஆகுது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் அந்த இப்போ அரசியல் பேசுகிறதுனாலே ஒரு மாநாடு போனோம், நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மாதிரி. இப்போ அடுத்த மாநாடு வராரு, இந்த மாநாடு பயங்கர இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொன்னதுனால உடனே அவங்க திருந்தி நாங்கள் மக்களுக்காக நிறைய நல்லது செய்வோம், நாங்கள் பொறுப்போடு தான் செயல்படுவோம் அப்படிங்கிறதுனால உடனே அந்த மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் கூப்பிட்டு பவுன்சர்ஸ்லாம் நிற்க வச்சு, இங்கே தான் விஜய் பெற போகிறாரு, நம்ம என்ன பண்ணணும், 6 மணி நேரம் நிற்கணும், குடிக்காம இருப்பியா, சாப்பிடாம இருப்பியா, நாட்டுக்கு செத்து போவ பரவாயில்லையா, மலை ஏறாமல் இருப்பியா, அந்த மலையில் போய் நிற்கக்கூடாது, அங்கே நிற்கிறாங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணனே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு இதுவாக பண்ணாங்க. இதை பார்க்கும்போது தோணுச்சு, ஆர்மியில் ட்ரைனிங் கொடுப்பாங்களா அவங்களாம், சோல்ஜர்ஸ் பி வெரி கேர்ஃபுல், நோ ஃபுட் நோ ட்ரிங்க்ஸ் அப்படின்னு அது சொல்லும்போது கடின்னு வரும்ல. அதாவது சொல்லுவாங்க, நம்ம அடுத்தது போருக்கு போகிறோன்னு, போருக்கு தயாராகிற மாதிரி இருந்தது மாநாடு. என்ன நடக்க போகுது அந்த மாநாட்டில்? ஏன் 6 மணி நேரம் நிற்கணும்னு இருக்காரு விஜய்? 1/2 மணி நேரம் தான் பேச போகிறாரு. என்ன நடக்க போகுது? எனக்கு தெரிஞ்ச அது மிலிட்ரியோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மிலிட்ரி ஒரு கேடட் மிலிட்ரியோ இல்லை போலீஸோ எங்கேயோ ஒரு இடத்துல பாதுகாப்பு போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மிலிட்ரி பர்சனோ இல்லை போலீஸோ மாற்றிடுவாங்க. ரொம்ப நேரம்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக தண்ணி தாக எடுக்குது இது மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த அக்காமடேஷன்ஸ்லாம் இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சு. முக்கியமாக மிலிட்ரி ஏஜென்ட்ஸுக்கெலாம் பேக்லேயே தண்ணி இருக்கும், பேக் மாட்டிக்கிட்டே இப்படி நின்றுக்கிட்டே இருப்பாங்க, தேவைன்னா குடிச்சுப்பாங்க. அது இப்படி பக்கத்தில் இருக்கவன்ட்ட என் சரௌண்டிங்கையும் பார்த்துக்கோ, நான் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை இவங்களும் ஃபாலோ பண்ணலாம்ல. அதனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி பாதுகாப்புக்கெல்லாம் போகிறீங்க, ஒரு பையில் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு வேளை வருதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் அடிப்பா, இல்லைன்னா நம்ம ஆள் ஒருத்தர் வாக்கி டாக்கி சும்மா தான் வச்சுருக்காரு, மெண்டல் டாக்டர் டென்டல் டாக்டரு, அவர்கிட்ட வாங்கிக்க, சும்மா தான் வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் ஓவர்
கிழக்கு பக்கம் நிக்கிற எனக்கு தண்ணி தேவை இருக்குது ஓவர் அப்படின்னா வந்து தண்ணி கொடுக்க எங்க இருக்கீங்க உங்க புடனைக்கு பின்னாலதான் இருக்கேன் இங்கடா பண்ற இங்க இருந்து பார்த்தாதான் விஜய் நான் தெரியவார் ஓவர் அந்த மாதிரி நீங்க பக்கத்துலயே அதாவது தண்ணி குடிக்காத சோறு தின்னாதன்னு ஒரு சோல்ஜர்ஸை ஒரு வாலண்டியரை பார்த்து ஒரு கூட்டம் சொல்லுதுன்னா எவ்வளவு மோசமான கூட்டமா இருக்குன்னா அதுக்கு இல்லைங்க சமுதாயத்துக்காக போராடுறோம் அப்படிங்கும்போது இந்த நாட்டுக்கான போராட வேண்டிய தேவை இன்னும் அந்த அளவுக்குலாம் வரல. இல்லைங்க அந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பயங்கர அநியாயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு உலகத்தில் வாழ்றாங்க இல்லையா. அதாவது வெளியில போனோடனே அராஜகம், எல்லாரும் இடிங்கிறாங்க, கண்ணாடியெல்லாம் உடைக்கிறாங்க, ஒரே அராஜகங்கள்லாம் நடக்குது. அந்த மாதிரி உலகத்தில் ஹாலுசினேஷன் ஒன்று சொல்லுவாங்க. வேணாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்வாங்கல்ல, தம்பி எங்க யாருமே இல்லைப்பா அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ விரும்பாக்கத்துல கூட ஒரு தாவேக்கால போட்டு அடிக்கிறான், ஒருத்தன் பளிச்சுன்னு அடிக்கிறான், ரத்தம் சிந்துது, சேர் உடையுது, எல்லாம் போட்டு அடிக்கிறான், பாதுகாப்பே இல்லை. ஏன்னா அடிக்கிறவனும் தாவேக்காரன். அதனால அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு பெரிய ஒரு அது காரணம் திமுக. அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டு அது காரணம் திமுக. நாங்க சும்மா சொல்லுவோம் திமுக. ஓ அப்படியா? அந்த மாதிரி வரும். அதனால இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. சொல்ற நபர் யாருன்னா பிரபாகரன் அவர் பேரு, பார்த்திபன். அவர் வந்து சேலம் மாவட்ட செயலாளர். அவரை வந்து நீங்க தெரி படத்துல பார்த்துருக்கலாம். கொஞ்ச நேரத்துல யோசிச்சேன் அவர் பேரை கூட மாத்திக்க சொல்லுங்க, அந்த பேர்லாம் வச்சு வேணாம். பார்த்திபன் அவர் பேரு. பார்த்திபனா பிரபாகரனா பார்த்திபன் என்ன விடவே மாட்டேன். ஆடு வந்து தெரி படத்துல போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த அடிச்சு தலைகீழா கட்டி தொங்குட்டுருவார்ல, அப்போ கீழே வந்ததுக்கப்புறம் அவனை 24 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது ஒரு நடுவில் ஒரு போலீஸ்கார் வந்து சார் பாடி போஸ்ட்மார்ட்டம் எடுத்துகிட்டு போகிறோம் சார் அப்படின்னு ஒரு கேரக்டர். அது அவர் தான். அந்த ஒரு பிட்டை வச்சு ஒரு கட்சிக்கு வந்து ஒரு மாஸ்க் காட்டுறாரு. அவர் 2-3 படத்தில் அப்பப்போ சின்னதாக வந்துட்டு போயிருக்கலாம். அவர் தான் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி படத்தில் நினைச்சாரு இல்லை திமுகவில் குணான்னு ஒரு வேட்பாளருக்கு விழுந்து வேலை செஞ்சார். அப்படியா? ஆமாம். அப்போ அவருக்கு திமுக தூய சக்தியாக இருந்துச்சு. அப்போ விழுந்து வேலை செஞ்சார். அதுக்கு முன்னாடி அவர் முக்கியமான ஒரு சமூக பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தார். திருட்டு விசிடி வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? சரி, நான் உங்களுக்கு தெரியாம தான் கேட்குறேன். அதாவது அந்த வீடியோ நாங்களும் பார்த்தோம். நான் இவ்வளவு எதிர்பார்க்கல. வீடியோ பார்த்தோம், அந்த வீடியோவில் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்னங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, மாநாடு என்ன நடக்க போகிறோம். ஆனால் அந்த ஒரு நபர் என்ன பண்ணாருங்கிறத புட்டு அவர் தெரிய படத்தில் நடித்தது சொல்கிறீங்க, அவர் குணான்னு ஒருத்தட்ட வேலை பார்த்தது சொல்கிறீங்க. அப்போ திமுக நல்ல சக்தியாக இருந்தது, இப்போ அவருக்கு தீய சக்தியாக மாறிட்டுங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, திருட்டு விஷயம். எப்படி இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க? அது அவர் கூட இருக்கவரே நமக்கு சொல்லுவாங்க. அவர் பேரே சிடி கடை பார்த்திபன், அப்படி பிரபாகரன் பார்த்திபன். அவர் சிடி கடை அப்படின்னு அடமொழி அவர் பேரே. அவருக்கு இல்ல இது எப்படி இருக்குன்னா, அந்த படிக்காதவன் படத்துல இவன் தான் டாக்ஸி சீட் ஸ்டாண்ட் ராஜா, இவரை எல்லாரும் போக்கிரி ராஜா என்றுதான் சொல்லுவார்கள் அப்படின்னாங்கல்ல. அப்படியே எல்லாரும் ரொம்ப மோசமானவரா அவரு, எல்லாம் வர்றவங்கிட்டலாம் சண்டை, இவரை போக்கிரி ராஜான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரிதான் நிலைமை இருக்கு. அப்ப இவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவரை தேடி கண்டுபிடிச்சு என்ன பிசினஸ்? அதான் சிடி வித்தவர். ஏங்க அதுவே தப்புக்கிற அப்புறம் என்ன பெரிய பிசினஸ் பண்ண? அவங்களை பொறுத்த வரைக்கும் அதாங்க பிசினஸ். சரி, ஓகே. அந்த பிசினஸை வந்துட்டு இது மாதிரி மாவட்ட செயலாளராக போஸ்டிங் வாங்கிட்டு இப்போ வந்து பேசிட்டு பண்ணிருக்காரு. திடீர்னு வீட்டுக்குள்ள பத்திரிகையாளரை நம்ம பார்த்திபன் வர வச்சிட்டாரு. எல்லாரையும் வாங்க மாநாடு நடத்த போறோன்னு. திடீர்னு புசியானது வந்துட்டாரு. என்னடா ப்ரெஸ்ஸை வர வச்சினே, என்னடா அப்படின்னு அவர் பதறிட்டாரு. என்ன தலைவர் வாங்க பேசலாம். ஐயோ ப்ரெஸ்ஸுனாலே எனக்கு ஆகாதுடா அப்படின்ட்டு, நீயே பேசிடான்னு அந்த சோஃபால நீங்க உட்காருங்க, முன்னாடி மைக் இருக்கு, நீங்க உட்காருங்க, நீங்க அந்த வீடியோ பார்த்தா சிரிப்பா இருக்கும். இல்ல நீங்க உட்காரு, நீங்க உட்காரலன்னா அவங்களை கேவலப்படுத்திடுவேன், நீங்க உட்காரலாம் அவங்களை அசிங்கப்படுத்திடுவேன், நீங்க உட்காருங்கன்னா அவர் பாடு செல்ல கடைசியில் தரையில உட்காந்துட்டாரு. இந்திரியா நான் உன்னை பெருந்தன்மையாலாம் சொல்லல, பெருசா பீத்திக்காத, உன்னை உட்கார வச்சா அழகுலாம் பார்க்கல, உட்காந்தா உனக்கு பேச தெரியாது, மூடிட்டு உட்காரு அப்படின்னு காதை கடிச்ச உடனே ஆள் உட்காந்துட்டாரு. அவரும் சொல்லிட்டாரு, மாநாடு இவ்வளவு பண்ணியிருக்கோம், அவ்வளோ பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். டக்குன்னு மைக்கு அப்படியே போடியை திருப்பி புசிட்ட வச்சு, கூட்டணிக்கு யார் வருவான்னு கேட்டேன். இன்னா மாநாடு நடத்த போறோன்னே எங்க தலைவருக்கு வந்து இவர் தான் பாக்குறாரு, இவர் உங்கள்கிட்ட சிறப்பா சொல்லினாரு, அதனால இவர் தான் உங்களுக்கு பேசுவாருன்னு அவர் போடியம் திருப்பினார். மறுபடியும் போடியம் திருப்புறாங்க கூட்டணி பத்தி. எங்க தலைவர் போடியம் பத்தி எங்க தலைவர் வந்து கூட்டணி பத்தி அவர் வந்து பேசுவாரு, எனக்கு கேட்காதீங்கோ, இவராண்ட கேளுங்கன்னு உலகத்திலேயே ஒரு பொதுச் செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளரை கோத்துறான் பிரஸ் மீட்டை சந்திக்க தெரியாம தள்ளிட்டாங்க. இந்த மாநாடுக்காக ஆவலா காத்து நிற்கிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு. பல அட்ராசிட்டிஸ் நடக்க போகுது. அது என்ன நம்பர்னு தெரியல. 4998 பேருக்கு மட்டும்தான் அனுமதி.
ஏன்னா ரவுண்டா 4998 பேருக்கு தான் அனுமதி. அந்த 2 பேரும் ஏன் வரல? ரவுண்டா 5000 வச்சிருக்கலாமே. புரியல. 4998 நபர்களுக்கு மட்டும்தான் மாநாட்டுக்கு அனுமதியா. அவங்க அந்த சீட் இருக்கவங்க தான் உள்ள வரணுமா. எனக்கு என்னடா இது கான்செப்ட்? எனக்கு புரியலையே. எனக்கு புரியல. வழக்கமா மாநாடுனா ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்கல்ல. எல்லாரும் சேலத்துல மாநாடு நடத்துறாங்க. ஆனா அதுக்கு 4092 பேர் மட்டும் 98 பேர் மட்டும் தான் அனுமதிங்கிறாங்க. இன்னும் ஏதோ பேட்டா சிறு வேலை மாதிரி சொல்றீங்க. ஒருவேளை விஜய் கூட இருக்க பாடி கார்டுல இருக்கவங்க கணக்குல சேர்க்கல போல இருக்கு. என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை செக்யூரிட்டி அது என்ன அவ்வளோ ஒரு 5000 பேர் கூடுற மாநாடா? இண்டோர்ல நடக்குதா? கிரவுண்டு, ஒரு வெளிப்படையான ஒரு கிரவுண்டு இல்லையா? கிரவுண்ட்ல நடக்குதுண்ணே. எனக்கு இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ விழுப்புரத்துல மாநாடு நடந்தது. 20 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு கூட்டம் ஜேன்னு இருந்தது. நாமக்கல்ல நடந்தது மாநாடுல ஒரு பிரச்சாரம் நிறைய கூட்டம் வந்தது. கரூர்ல நடந்தது பெரிய கூட்டம். எப்படி எண்ணி உள்ளோட எனக்கு புரியல. இது வரைக்கும் யாருமே பண்ணதில்ல. அது என்ன? அதாவது இதுதான் சேலம். என்ன பழைய பஸ் ஸ்டாண்டு சேலம். அங்கிருந்து இந்த வழியா வந்தோன்னா அந்த கிரவுண்டு வந்துடும். இந்த கிரவுண்டில் தான் மாநாடு நடக்குது. இதே கான்செப்ட் பாண்டிச்சேரியிலையும் நடந்துச்சு. அங்கேயும் 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு, அதாவது பொதுவாக தாவேகா கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாள் முன்னாடியே வந்து பாய் விரிச்சிருவாங்க. தளபதியை பார்க்க போகிறோம் அப்படின்னு குறிப்பாக முன்னாடி நாள் நைட்டே வந்து படுத்துருவாங்க. லாஜ் ஈஜி பிடிச்சி போட்டு படுத்துருவாங்க. இங்கே என்னன்னா 5000 பேர் தான் அப்படின்னு உடனே காலைல 6 மணி ஆச்சு, 5000 பேர் வரல. வெளியில் இருக்கான், வெளியில் கூட்டமாக இருக்குது. ஆனால் QR கோடு வச்சுருக்கவங்கலாம் ஆளை காணும். QR கோடு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதினு பாண்டிச்சேரி போலீஸு இவங்க போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டாங்க. உள்ள 1000 பேர் இருக்குது. மணி 7:30 ஆகுது, 2000 தான் ஆகுது. மணி 8:30 ஆகுது, ஆளை காணும். ஓஹோ.